ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்கா. வெளியில பார்த்தா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ வந்திருப்பான். மழையில அவனால நடக்க முடியாது. வீல் சேர்ல தான் இருப்பான். அவனோட வீல் சேர் வேற ஸ்டக் ஆயிருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவனுக்கு போய் ஹெல்ப் பண்றா. மழை வந்து நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. அதனால மழை விட்டதுக்கப்புறம் போகலாம், இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கடையிலே இருக்க வைக்கிறா. அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் வருது. அந்த ரிங் டோன் பார்த்தீங்கன்னா ஹீரோட வாய்ஸ். ஹீரோ வந்து ஒரு வாய்ஸ் ஆக்டர். ஹீரோயின் பயங்கரமான ஃபேன் அவனுக்கு. ஆனால் அவளுக்கு தெரியல இவன் தான் ஹீரோ அப்படிங்கிறது. ஹீரோக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அவள் அந்த அளவுக்கு இவனை பற்றி பேசுறது கேட்கும்போது சரி நம்ம தான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி பயங்கரமா அப்படி இப்படின்னு சொல்லி அவள் பாட்டு கனவு கண்டு வச்சிருக்கா. சரி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஏன்னா இவனால நடக்க முடியாது இல்லையா. இதை சொன்னால் அவளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும், வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறமா அவள் வீட்டுக்கு போகிற வழியில தான் ஹீரோட அப்பார்ட்மெண்ட் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா தான் வராங்க. இதில் பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. அவனோட வீடு வந்துடுச்சு சரி சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறா. அவள் போனதுக்கப்புறம் அவளுக்காக தேங்க்ஸ் சொல்கிறான். இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. இவளோட ஃபோனை ஹீரோவோட வீல் சேர் பாக்கெட்லேயே வச்சுருந்துருப்பா. இங்கே ஹீரோ வீட்டில் இருப்பான். அப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு ஃபோன் வருது. அப்போ தான் அவனும் தெரிஞ்சுக்கிறான் ஹீரோயினோட ஃபோன் இங்கே இருக்குது அப்படின்னு. அவளோட அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரி அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சரி ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து அட்டன் பண்ணுறான். இவன் பேசவும் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இவன் எக்ஸ்பிளைன் பண்ண வரான். அதுக்குள்ளே அவங்க ஃபோனையும் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுவா. வந்து பார்க்கும்போது தான் ஹீரோவோட தம்பி இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தான் ஒன்றா காலேஜில் படிச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஃபோனை எடுக்கிறான். அப்போ ஹீரோ வந்து அவளோட அம்மா கிட்ட பேசியிருப்பாளே அது சொல்லலான்னு வரா. ஆனால் அதுக்குள்ளே அவளுக்கு கஸ்டமர் கிட்ட வந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு போயிடுறா. அப்போ ஹீரோட தம்பி வந்து பார்க்குறான். ஹீரோக்கு வந்து ஹீரோயினியை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்கிறான். சரி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அதனால ஹீரோயின் கிட்ட வந்து அவனை கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் சரி சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு வரா. அப்போ வந்து பார்க்கும்போது அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்க்குறா. அதை பார்க்கும்போது அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த வாய்ஸ் ஆக்டருக்கு பிடிச்ச திங்ஸாகவே இருக்கும். அப்போ அவன் கிட்டே கேட்கும்போது அவன் உண்மையை சொல்லிடுறான், நான் தான் அந்த வாய்ஸ் ஆக்டர்னு. அந்த நேரம் கரெக்டாக அவளோட அம்மா கிட்ட வந்து ஃபோன் வருது. இது பாய் ஃப்ரெண்ட் பேசினா அப்படின்னு சொல்ல இவளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. நேற்று வந்து ஹீரோ கிட்ட தானே ஃபோன் இருந்திருக்கும். அப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்குறா.